ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல 10வது பாடல் பார்க்க போறோம். முறையினின் முதுமேதியின் முளைவழி பாலும் துறையின் நின்று உயர்மாங்கனி தூங்கிய சாரும் அறையும் மென்கரும்பு ஆட்டிய அமுதமும் அழி தேன் நரையும் அல்லது நளிர்புணல் பெருகலா நதிகள். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். நதிகள் மிதிலை நாட்டு ஆறுகளில் முறையினில் ஒன்றை தொடர்ந்து ஒன்றாக முதுமேதியின் முளைவழி பாலும் முதிய எருமைகளின் மடிகளில் இருந்து பெருகுகின்ற பாலும் துறையிலே நின்று கரைகளிலே நிறைபெற்று உயர் மாங்கனி ஓங்கி வளர்ந்துள்ள மாமரங்களின் பழங்களிலிருந்து தூங்கிய சாரும் வழியும் சாரும் அறையும் மென்கரும்பு வெட்டப்பட்ட இனிய சுவையான கரும்புகளை ஆட்டிய அமுதமும் ஆலையில் வைத்து ஆட்டுவதால் பெருகும் அமுதம் போன்ற இனிய கரும்பு பாலும் அழி தேன் நரையும் தேன் கூடுகள் சிதைவதால் சிந்தி பெருகும் மனமுள்ள தேனும் அல்லது என்னும் இவை மாறி மாறி பெருகுவதே அல்லாமல் நளிர் புனல் பெருகலா குளிர்ந்த நீர் பெருக இடம் பெறாதன. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். வரிசையா கம்பர் மிதிலை நாட்டினுடைய வர்ணனை தான். நம்ம முதல்ல சோலையை பார்த்தோம், அதுக்கு அடுத்தது வயல்களை பார்த்தோம், போன பாட்டுல பொய்கைகளை பார்த்தோம், இந்த பாடல்ல நதிகளை பார்க்கிறோம். பொய்கைன்னா நீரோடைகள் சின்னது, நதினா இன்னும் பெருசு. இதுல முதுமேதி அப்படின்னு சொல்றாருல, அது மேதினா எருமைன்னு அர்த்தம். முதுமேதின்னா முதிர்ந்த எருமைகள், அதாவது பருவம் நிரம்பி கன்றை ஈன்ற எருமை அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட மேதியின் முளை வழி பாலும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய அயோத்தி நகர்ல இருக்கக்கூடிய செழிப்பை பத்தி வர்ணனை அதுலயே நம்ம பார்த்திருக்கோம். அதாவது கம்பராமாயணத்துல 44வது பாடல், செயல்வுண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் மால்வுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை கால்வுண்ட சேற்றுமேதி கன்று உள்ளி கனைப்ப சோர்ந்த பால் உண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை அப்படிங்கறது இடத்துல மருத நிலத்தின் வர்ணனை. அதாவது அந்த பாடலையே நளினப்பள்ளி அப்படின்னு சொல்லும் பொழுதே நளினம் அப்படிங்கிற சொல்லும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல எப்படி மேதி எருமைய கன்றை நினைச்சு எருமைகள் சுரப்பது, அந்த பாலை உண்டு நாரை உறங்குகிறது அப்படின்னு. அதே மாதிரிதான் இங்கேயும் எருமை பால் சுரக்கிறது. எங்க நதிக்கரை ஓரமா நடந்து முறைப்படி வருது, ஒன்னு பின்னாடி ஒன்னா எருமை மாடு நடந்து போகுது, அதன் வழியா இது சுரக்குது அப்படின்னு சொல்றாரு, பால் சுரக்குது அப்படின்னு. இந்த இடத்துலயும் நளிர் புனல் அங்க அந்த பாடல்லயே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது நாளம் அப்படின்னா டியூப்னு அர்த்தம். நம்ம ரத்த நாளங்கள் அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த நீண்ட நாளங்களை கொண்டுள்ள மலர் அப்படிங்கிறதுனாலதான் நளினம் அப்படின்னா தாமரையை குறிக்கும். நம்ம இப்ப பார்த்த பாடல்ல கூட நளின பள்ளி அப்படின்னு வந்தது இல்ல, அப்போ அங்க தாமரையை குறிக்கும். அந்த தாமரையில் வீற்றிருப்பவள் அப்படிங்கிறதுனாலதான் லக்ஷ்மிக்கு நளினின்னே ஒரு பேர். அதனால இந்த நாளம் நளினம் நளினி இது எல்லாமே தொடர்புடைய சொற்கள். அந்த வரிசையில நளிர் புனல் அப்படிங்கிறது நளிர் அப்படின்னா குளிர்ந்த அப்படின்ற பொருள். அதாவது ரொம்ப நடுங்கக்கூடிய விதத்துல காய்ச்சல் வருது இல்ல, நம்ம குளிர் காய்ச்சல் சொல்றோம்ல, அதுக்கு நளிர் ஜுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்ந்த நீர் கொண்ட, ஏன்னா தாமரை தடாகங்கள் இருக்கக்கூடிய இடமே குளிர்ந்துதான் இருக்கும். எங்க தாமரை இருக்கோ அங்க குளிர்ந்த நீர், அதனாலதான் நளிர் புனல் அப்படின்னு இந்த நதிகளை வர்ணிக்கிற இடத்துல சொல்றாரு. இதுல அந்த எதுக்காக இந்த மேதி உதாரணம், அந்த பாடலுக்கு உதாரணம் அந்த போன பாட்டிலேயே 44வது பாடல் பார்க்கும் பொழுதே சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நம்ம திருப்பாவையில ஆண்டாளுடைய பாசுரம் 12வது பாசுரம், அதை படிக்கிறேன் கேளுங்க. கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற பாடல்ல எருமைகள்லாம் பால் சுரந்து சேராக இருக்கக்கூடிய வீட்டில் இருப்பவனே அவனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எப்படி அந்த இடத்துல
பால் சுரக்குது அப்படின்னு சொல்றாரோ அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றாளோ அந்த மாதிரி இங்க வந்து கம்பர் சொல்றாரு. அதாவது இந்த பாடலின் மூலமா பல விஷயங்களை நிலைநாட்டுகிறார் கம்பர். நம்ம பொதுவா ஒரு நதியின் வர்ணனைனா நம்ம என்ன பண்ணுவோம்? நதியை வர்ணிக்கணும்னா அங்க ரொம்ப பெருசா நிறைய தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது, அங்க வறட்சியே கிடையாது, அதை சுற்றி எப்பவுமே ரொம்ப வளம் மிக்கதாக இருக்கும் அப்படின்னு தண்ணி நிறைய வருதுன்னு அப்படி தானே நம்ம நதியை வர்ணனை பண்ணுவோம். ஆனா இங்க கம்பர் என்ன சொல்றாரு? அதாவது எருமை மாட்டின் முலை வழியாக பால் வழியுது, அந்த நதிக்கரையோரமா எருமை மாடு வரிசையா போகுது, அதனுடைய மடியிலிருந்து பால் சுரக்குது. அடுத்தபடியாக அங்க மரங்கள் இருக்கு, அதுல மாங்கனிகள் இருக்கு, அதுல இருந்து பழச்சாறு அதுவும் அந்த நதிக்குள்ள கொட்டுது. அதுக்கப்புறமா அரையப்பட்ட கரும்பு ஆலைகள்ல இருந்து நிறைய கரும்பு பாலும் சுரக்குது, அதெல்லாமும் இந்த நதி வழியா வருது. இறுதியாக தேன், அந்த மரங்கள் நதிக்கரையோரமா இருக்கக்கூடிய மரங்கள்ல தேன் கூடு கட்டி அந்த கூட்டுல இருந்தும் தேன் சிதைஞ்சு அந்த நதிக்குள்ள கொட்டுது. இப்படிலாம் சொல்றாருல. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த கடைசி பஞ்ச்லைனே கடைசி வரியில தான் இருக்கு. நளிர் புனல் பெருகலா நதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பால் ஓடுது, கருப்பஞ்சாறு ஓடுது, இது கரும்பு ஆலையில கரும்பு தேன், கருப்பஞ்சாறு, அதுக்கப்புறம் இது பழச்சாறு, மாம்பழச்சாறு, தேன், இது எல்லாமே அந்த நதிகள்ல ஓடுவதனால தண்ணிக்கே அங்க இடம் இல்லை. அதாவது இதெல்லாம் ஓடுறதுனால தண்ணி பெருகலா நதிகள் அப்படின்னா அது நீரே அதுக்கு இடம் இல்ல, வேறுபட்டு காணப்படுகிறது, வேற இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, அவ்வளவுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதன் மூலமா கம்பர் 2 விஷயத்த சாதிக்கிறாரு. ஒண்ணு, நதிகள் ரொம்ப வளம் மிக்கதாக இருக்கு அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்னு, அந்த நாட்டையே சிறப்பிக்கிறாரு இதன் மூலமா, மிதிலை நாட்டையும் சிறப்பிக்கிறாரு, வெறும் நதியை மட்டும் சொல்லல. ஏன்னா எப்ப எருமையின் மாட்டுல இருந்து முலை வழியா அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது எப்படி பால் சுரக்கும்? ஒண்ணு கன்றுக்குட்டிக்கு வேணும், இல்லாட்டி அதை வளர்க்கக்கூடிய மக்களுக்கு வேணும். மக்களும் பால் எடுத்து கன்றுக்குட்டியும் பால் குடிச்சு எல்லாமே போக நல்லா எருமை மாடு பால் சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது சுரக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எருமை மாடு மேய்ச்சி நிலம், அங்க இருக்கக்கூடிய புல்லு, நிறைய புல்லு சாப்பிட்டா தானே மாடுக்கு அப்படிலாம் பால் வரும். அதனால மேய்ச்சி நிலம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய மிதிலை நகரம் அப்படின்னு ஒரு பொருள். 2வது, மாடுகள் அங்க அத்தனை மாடு பால் அப்படி சுரக்குதுன்னா கன்றுகள்லாம் நல்லா சௌக்கியமா இருக்கு, மக்களும் சௌக்கியமாக இருக்கார்கள், அவங்களுக்கு வேணுங்கிற பாலெல்லாம் இருக்கு, அதனாலதான் அப்படி இருக்கு அப்படின்னு அடுத்தது பொருள். அதே மாதிரி பழங்கள்லாம் வந்து சாறு அப்படியே புழிஞ்சு அப்படியே ஆத்தங்கரையோரமா மரம் இருக்கு, அதுல பழம் இருக்கு, அந்த பழத்துல இருந்து சாறு கொட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே பறிக்கலன்னு அர்த்தம். யாருக்குமே தேவைக்கு அதிகமா அங்க பழங்கள் மரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நாட்டு வளம். அது 3வது பொருள். 4வது, கரும்பு ஆலைகள்ல கருப்பஞ்சாறு அந்த அமுதம் வந்து கொட்டுது அப்படின்னா அந்த இவங்களுக்கு தேவைப்பட்ட அரையப்பட்ட கரும்பை வச்சு ஆலைகள்லாம் நடத்துறாங்க, அந்த ஆலைகள்லாம் போக மீதம் உள்ளதே இதெல்லாம் நதிக்கரையோரமா நதிகள்ல வருது அப்படின்னா அங்க கரும்புக்கும் பஞ்சம் இல்லை அப்படின்னு. அடுத்தது இறுதியாக தேன், அங்க அந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய தேன் வந்து சொட்டுது அப்படின்றாரு. நம்ம பொதுவாவே தேன் கூடு கட்டுச்சுனால நம்ம போய் அதை செதைச்சு அதுல இருந்து தேன் எடுத்துன்னு வரோம்ல, அப்படிலாம் சிதைவுபடாம தானாவே அது செதைஞ்சு ஆத்துல கலந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படின்னா மக்கள் தேவைக்கு போக அங்க தேன் இருக்கு, தேன் கூடு இருக்கு, தேனீக்கள் இருக்கு, பூக்கள் இருக்கு, சோலைகள் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. கம்பரினுடைய சிறப்பு அதுதான். அதாவது நதியின் வளம்னா நதியினுடைய வளத்தை மட்டும் சொல்லாம நாட்டினுடைய வளத்தையும் நதியின் மூலமாக சொல்றாருல்ல, அதனாலதான் அவர் தனிச்சிறப்பு வாய்ந்த கவிஞன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. முறையினின் முதுமேதியின் முலைவழி பாலும், துறையின் நின்று உயர்மாங்கனி தூங்கிய சாரும், அறையும் மென்கரும்பு ஆட்டிய அமுதமும், அழித்தேன் நரையும் அல்லது நளிர்புணல் பெருகலா நதிகள். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது,
सर्वेषां मङ्गलं भवतु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः।